ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர்சிபி. ஓ சாரி சார், ஆர்ஆர்ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் எவ்ரிபடி டு ஆர்ஆர்ஆர். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் தான் இன்னும் அந்த ஆர்சிபி மயக்கத்துல இருக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த WPL ஜெயிச்ச இதுல எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ், இந்த வருஷம் கப் நமது தான் அப்படின்னு ஆல்ரெடி இதுவா இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் அவங்களுக்கு. திஸ் மேட்ச் வாஸ் a brilliant victory. ரெண்டு சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ். எப்படி இருந்துச்சு சார்? எஸ், ஆர்சிபிக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜைசர், ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப லாங்கிங்கா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் அமையுமா இருந்து கரெக்டா அவங்களுக்கு அமைஞ்சது. டஃப் வே தே ஃபாட் பட் ஸ்டில் ஃபேண்டாஸ்டிக் வின், நோ டவுட். ஆனா ஜான் ஏறினா மொழம் சறுக்கும், அதுதான் அவங்களுடைய கதையா இருந்தது. பட் இன்னைக்கு ஜானி ஏறினா மொழம் சறுக்கல அவங்களுக்கு. எவ்வளவோ பேட்ஸ்டோ கோஆபரேட் பண்ணி பார்த்தாரு. எப்படியாவது பேட்ஸ்டோ ஹெல்ப் பண்ணி நீங்க கவலையே படாதீங்க, நீங்க ஜெயிக்கணும். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு ஃபேண்டாஸ்டிக்கா ஜெயிச்சிட்டாங்க. ஜானி பேட்ஸ்டோ வெரி வெரி காஸ்ட்லி மிஸ். வாழ்க்கை பூரா நீங்க தூக்கம் கிடையாது. கண்டிப்பா கிடையவே கிடையாது சார். விராட் கோலி சூப்பர் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடி இருக்காரு சார். அவருடைய சப்ளைம் ஃபார்ம்ல இருக்கும்போது அவர் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரோ அதை நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிச்சுது. எவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு இன்னைக்கு ஆர்சிபியோட விராட் கோலி இன்னிங்ஸ். ஃபேண்டாஸ்டிக். ஆல்வேஸ் ஹிஸ் a delight. அந்த மாதிரி ஃபைட்டர் பார்க்கவே முடியாது. நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், என்னதான் திட்டுல யார் அவர் ஃபார்ம்ல போயிட்டு திட்டுட்டு அவ்வளவுதான் சொன்னாலும் அவரை we cannot afford to miss him in any format. அந்த மாதிரி கிரிக்கெட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த கேட்சை விட்டாரு பேட்ஸ்டோ. அது வந்து என்னன்னா, அந்த கேட்சை விட்டது எப்படின்னா, அந்த பால் வந்து ஸ்பீட் இருக்கு, சாம் கரன் பால்ல அந்த ஸ்பீடு அவர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. சாம் கரன் நமக்கு தெரியும் என்ன பெரிய ஸ்பீட் வர போறதுன்னு நினைச்சாரு. பேட்ஸ்டோ கை எடுத்துன்னு போறதுக்குள்ள பால் போயாச்சு தாண்டி. அதனால மென்டலி ரெடியாவே இல்லை அந்த கேட்ச்க்கு. அவர் இஸ் நாட் அ பேட் ஃபீல்டர் அட் ஆல். பட் அந்த கேட்ச் அவர் ரெடியாவே இல்லை. ஒரு ரியல் ஸ்பெஷலிஸ்ட் பிடிச்சிருப்பாங்க அந்த கேட்ச். ஓகே, வேற எங்கேயும் இவங்க பண்ணிருக்கலாம். ஒண்ணுன்னா ஒரு பிள்ளை விட்டாங்க. நீங்க கவர் டிரைவுக்கு போட்டீங்கன்னா விராட் கோலிக்கு அழிஞ்சிங்க. ஏன்னா ஆன் த ரைஸ் கவர் டிரைவ் வேர்ல்ட்லயே நம்பர் ஒன் அவர் தான், வித் தி பெஸ்ட். அதை போட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இறங்கி வந்தாலும் கவர்ஸ்ல கேப்ல அடியில கிங். காலில் க்ளோஸ் ஆஃப் போட்டீங்கன்னா பிளிக் மிட் விக்கெட்டுக்கு லாங் ஆனுக்கு சிக்ஸ் கிங். ஒரே ஒண்ணு ட்ரை பண்ணிக்கலாம், ரபடா. நான் சொல்றேன், ரபாடாக்கு வந்து என்னைக்குமே பவுன்சர் 24 பால்ல ஒரு 18 பால் பவுன்சர் தான் போடுவாரு. விராட் கோலிக்கு பவுன்ஸ் பண்ணியிருந்தாரு, அவர் பண்ணவே இல்லை. மீதி பேர்லாம் பண்றாரு. விராட் கோலிக்கு ஆன் தி ஆப்ஷன் பவுன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் பிச் அக்ராஸ் ஆடி போயிட்டா அவுட் ஆறாங்க. நேற்று ஜெய்ஸ்வால் ஆனாரு, சிவம் டுபேக்கு ரெகுலரா போடுவாங்க. தோ இட்ஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன் ஃபார் கோலி. கோலின்னு அந்த மாதிரி வேர்ல்ட் கப்ல அவுட் ஆகி பார்த்திருக்கேன். பவுன்சர் அப்படி அடிச்சு மிட் ஆஃப் அவுட் ஆகி பார்த்திருக்கேன். அதை அவங்க ட்ரையே பண்ணல. சோ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு கன்சல்டன்டா கண்டிப்பா அதை ட்ரை பண்ண சொல்றேன். ரபாடா டு கோலி ட்ரை பண்ணி வெளியில வேற சான்ஸ் இல்லை. அமேசிங் அப்சர்வேஷன் சார். பிகாஸ் இன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப் டீம்ல அவங்களோட பேட்ஸ்மேனே பல பேர்லாம் அந்த கொசு பேட் எடுத்து அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அடிக்க போய் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க ஷார்ட் பாலுக்கு. சோ அதை வந்து இவங்க அவருக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். அவருக்கு எங்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு ஹாஃப் வாலியில போடுறது, கரெக்டா ஃபுல் அழகா போட்டு நீங்க வந்து இங்க அடிங்க அங்க அடிங்கன்னு இந்த மிட் விக்கெட்லயும் வீல் அடிக்கிறதுக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்தாங்க அவங்க. சோ இட் வாஸ் நாட் தட் கிரேட் பவுலிங். பட் அப்கோர்ஸ் அந்த மாதிரி லூஸ் பால்ஸ் போடும்போது விராட் கோலி மாதிரி ஒருத்தர்னால வந்து விடவே முடியாது. வேற லெவல் பேட்டிங். பட் இன்னைக்கு மேட்ச் அவங்களுக்கு முக்கியமா ஜெயிச்சு கொடுத்தது அந்த லாஸ்ட் மினிட்ல ஆடின அந்த ஒரு 10 பால் இன்னிங்ஸ். தினேஷ் கார்த்திக் வேற லெவல் பேட்டிங், சூப்பர் ஆடினார். நீ எங்க போட்டாலும் நான் ஆட போறது, அவர் வேணா விராட் கோலி வேணா வீல் ஆடுவாரு, நான் தினேஷ் கார்த்திக் டீல ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் இங்கேயே தான் ஆடுறாரு பின்னாடி. சரியான பேட்டிங். ஆமா ஆமா, தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் ஒரு ராசி ஒண்ணு எப்பயுமே தோனி மாதிரி அவருக்கும் அல்ல MSD மாதிரி DK. அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிடுவார். சம்பவமாவே டிகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கரெக்டா அந்த லாஸ்ட் ஓவர்ல எங்கே தான் சிக்ஸ் அடிச்சுவாரு, எப்படி போட வச்சுருவாரு. ஏன்னா ஹுக் அடிக்க தெரியும், ஸ்கூப் சிக்ஸ் பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு, ஸ்ட்ரெயிட்லி அடிப்பார். எல்லா ஸ்ட்ரோக்கும் ஆஃப் சைட்லயும் ஆடுது. அந்த நிதா ஸ்ட்ரோக்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வச்சாரு. சோ அதுல வந்து தினேஷ் கார்த்திக் இருக்கிற வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல என்ன வேணா மெதுவா ஆடலாம், தப்பா ஆடலாம், வந்த உடனே ஸ்பின்னு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். கடைசி 3 ஓவர்ஸ்க்கு வந்து ஐடியல் அவர் தான். ஸோ இனிமே அது ஒரு ஃபார்முலாவா வச்சுருவாங்க. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் தினேஷ் கார்த்திக் போனா கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஆகி போச்சு. பர்ஃபெக்டா ரெஸ்பாண்ட் பண்றாரு, கரெக்டா எப்படி தேவையோ ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்படி இந்த வந்து ஒரு பீரியட்ல
நம்ம ஹர்ஷ்தீப் சிங் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து லாஸ்ட் ஒரு 6 ரன்லாம் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருந்தவர் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு பிரார் வந்து உள்ளுக்குள்ள கொண்டுறாரு மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து மேட்ச் உள்ள கொண்டுறாரு. இந்த ஒரு சர்தார் உள்ள கொண்டுறாரு, இந்த சர்தார் மேட்சை வெளில எடுக்கிறாரு அவங்க கையில இருந்து. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த பிரார் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அனாலிசிஸ். 2 for 13 14 நினைக்கிறேன் 4 ஓவர்ஸ்ல. எக்ஸ்ட்ராடனரி. அவர் தான் ஸ்கேர் கிரியேட் பண்ணி விட்டாரு ஆர்சிபி டீம்லயே இன்னைக்கு. அதாவது பிராட் மைண்டட் போய் பிராட் மைண்டட் ஆயிட்டாங்க அவங்க. அவர் அந்த ஹேங் ஓவர்லயே இருந்தாங்க. பட் ஹர்ஷ்தீப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா முன்னெல்லாம் ஸ்லோ யார்க்கர்ஸ் அவுட் சைட் தி ஆஃப் வைட் ஆஃப் தி ஆஃப்லாம் போடுவார். அதெல்லாம் காணாம போச்சு. என்னன்னு எனக்கு புரியல. எஸ். அண்ட் ஆர்சிபி கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்த அதே ஒரு அப்சர்வேஷன் தான் இந்த மேட்ச்லயே சார். என்னன்னா விராட் கோலியோட முடிஞ்சு போயிடும். அந்த டாப் 3 மட்டும் தான் விராட், ஏபிடி, மேக்ஸியோட முடிஞ்சிருச்சுன்றது மாதிரிலாம் இருந்த டைம் போய் இப்ப ஃபேஃப் இவங்க எல்லாம் அவுட் ஆனாலுமே கூட பின்னாடி இருக்கிற அந்த ஒரு 4, 5, 6 பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுறாங்க. இன்க்ளூடிங் தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத். இன்னைக்கு லோம்ரோர் வந்து ஒரு சின்ன குவிக் இன்னிங்ஸ் 8 ball 17 என்னமோ அவரும் அடிச்சிருந்தார். ஸோ அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய அந்த பேட்ஸ்மேனுடைய கான்ட்ரிபியூஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஆர்சிபி. இதுக்கு முன்னாடி இந்த யாருமே பண்ணாது. இந்த வருஷம் அதே பிளேயர்ஸ் தான் இந்த வருஷம் மட்டும் பண்றாங்க. எப்படி என்ன நடந்திருக்கும் அவங்க திங்க் டேங்க்ல? You're right. Definitely ஒரு திங்க் டேங்க் இருந்து கூடி they had a big thought on this. என்ன பண்ணணும் செகண்ட் ஹாஃப்ல அதுல இம்ப்ரூவ் மார்ஜினலா பண்ணிட்டாங்க. பட் இந்த செகண்ட் ஹாஃப் உடைய ஸ்ட்ரென்த் ஆர் இந்த ரிட்டாலியேட் பண்ற இந்த கெப்பாசிட்டி இருக்கு. இது டஃப் போலிங் அட்டாக் அகேன்ஸ்டா இன்னும் டெஸ்ட் ஆகல. இப்ப இந்த போலிங் நீங்க ஒரு போலிங்கே கிடையாது. பஞ்சாப் கிங்ஸ் தயவு செய்து ஒரு போலிங்கை கிடையாதுங்க. சத்தியமா ரொம்ப ரொம்ப சுமாரான போலிங். ஸோ டஃப்பான போலிங் வரும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் நாராயண் மாதிரியோ ரஷீத் கான் மாதிரியோ இந்த மாதிரி டைப் ஆஃப் போலர்ஸ் இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சக்கம் ஆச்சுன்னா விக்கெட்ஸ் போச்சுன்னா அதை நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லலாம். பட் கன்சிடரிங் வாட் தே வேர் அதுல நீங்க சொல்றது கரெக்ட். இனிஷியல் ஹிக்கப்ஸ் இருந்தா கூட செகண்ட் ஹாஃப்ல எப்படியாவது தேர் மேக்கிங் மேட்ச் அவுட் ஆஃப் இட். அதுல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் டஃப் போலிங் அகேன்ஸ்டா இது எப்படின்றது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ். அப்ப இவங்க பவுலிங் ஓகே சார். அப்ப ஆர்சிபி பவுலிங் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இன்னைக்கு ஆர்சிபி பவுலிங் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு அவங்களோட பவுலிங்? ஆர்சிபி போலிங் எப்படி இருந்தாலுமே இவங்க வந்து அநியாயம் ஸ்லோவா ஆட்டாங்க. ஷிகர் தவன் வந்து ரொம்ப பெடஸ்ட்ரியன் ஆட்டு. இப்ப நேற்று நான் சாய் சுதர்சனுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஷிகர் தவன் வந்து ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சா கூட ஒரு 5 ball 1-1-1 அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப பெருசா வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணவே ட்ரை பண்ணல ஆர்சிபியுடைய அட்டாக்க. சிராஜ் அப்கோர்ஸ் சிராஜ் ஒரு நல்லா போட்டாரு. பட் பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி போலிங் இல்லை. இருந்தாலும் இவங்க அது திருப்பி அதே தான். ஆர்சிபி உடைய போலிங் எங்க சாயம் விழுக்கும்னா டெரிஃபிக் ஹிட்டர்ஸ் இருக்கும் போது சாயம் விழுக்கும். இவங்க சரியாவே ஒண்ணுமே பண்ணல. பஞ்சாப்ல வந்து இம்பாக்ட் ஷார்ட் பாலுக்கு எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. லிவிங்ஸ்டன் ஷார்ட் பால் சேஸ் பண்ணி அவுட். பிரப்சிம்ரன் ஷார்ட் பாலுக்கு அவுட். ரொம்ப பேடா ஆடினார் அந்த ஷாட். உடம்பு கிட்ட பால் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷாட் நீங்க எப்படி ஆடுவீங்க? மேக்ஸ்வெல் அவங்க தப்பு பண்றாங்க ஆர்சிபி. மேக்ஸ்வெல் தான் ஃபர்ஸ்ட் சேஞ்சா அவங்க கொண்டு வந்தாங்க. எப்பயுமே வேற யாரெல்லாம் கொண்டு வந்து அப்புறமா கொண்டுறாங்க. மேக்ஸ்வெல் வெரி பிரெயினி போலர். அவர் தான் நம்பர் 1 சேஞ்ச் ஆகணும் ஸ்பின்ல. சோ இவங்க ஷார்ட் பால் சரியாவே ஆடல. பஞ்சாப் கிங்ஸ் யாருமே சரியா ஆடல. பேட்டிங்ல அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமே ஒரு ரன்ஸ் வந்துச்சு. அதுவே ஆச்சரியம். இவ்வளவு வராது வச்சுதான். எஸ் சார். 2 விக்கெட் சொல்லுங்க சார். இல்ல நம்ம உங்களுடைய ஃப்ரெண்டு ஹர்ஷ் பட்டேல் இன்னைக்கு வந்து கடைசியில காமிச்சாரு. அதான் கேட்க வந்தேன் நான். 2 விக்கெட்னு சொல்லி அதான் கேட்க வந்தேன். ஏன்னா யாரு வேணா என்ன அவுட் ஆக்கி இருந்தா எனக்கு இவ்வளவு வலிச்சிருந்திருக்காதுடா. நீ என்னை அவுட் ஆக்கின பாத்தியான்னு சொல்லி விராட் கோலி ஒரு லுக் விட்டு போனாரு போகும்போது. ஹர்ஷல் பட்டேல் நான் எவ்வளவோ பேர் உன்னை நம்பினாலும் உன்னை நம்பி ஒரு தடவையும் நீ 30 கொடுத்தாலும் அடுத்த மேட்ச் உனக்கு ஒரு ஓவர் கொடுப்பேன்டா. என்னை அவுட் ஆக்கின பாத்தியா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாரு. அவரோட விக்கெட். அண்ட் இன்னொன்னு சாம் கரன் போட்ட ஒரு ஸ்லோ பால்ல அனுஜ் ராவத்தோட விக்கெட். ஏன்னா வந்து சாம் கரன் வந்து அந்த வேரியேஷன்ஸ் நிறைய காட்ட மாட்டாரு. எப்பவுமே அந்த ஒரே மாதிரி பால் போட்டிருப்பாரு. எப்பயாவது அந்த ஸ்லோ பால் கொடுப்பாரு. இன்னைக்கு ஸ்லோ பால்ல வந்து அவர் வந்து ரோல் ஓவர் பண்ணி நம்ம அனுஜ் ராவத் அவுட் ஆக்கினார். சோ இந்த 2 விக்கெட் பத்தி சார். விராட் கோலிக்கு வந்து விராட் கோலியுடைய ஸ்ட்ரோக் போகும்போது பேட் கொஞ்சம் திரும்பிச்சு. அவர் இன்டென்ட் பண்ணது பிட்வீன் கவர் அண்ட் பாயிண்ட். அந்த ஸ்ட்ரோக் கொஞ்சம் இப்படி பேட் வந்து ஸ்லிப் ஆகி இப்படி அவுட் ஆயிட்டார். நம்ம பிட்வீன் தேர்ட் மேன் அண்ட் பாயிண்ட் அவுட் ஆயிட்டார். அந்த கேட்ச பிரார் பிடிச்சது. ஓகே அதை வந்து ஃபுல் ஸ்பீட் இருந்து அது 6 கூட போயிருக்கும். பட் கோலி நார்மலா அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா அவுட் ஆயிட மாட்டார். அந்த மாதிரி ஸ்டைல எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் அவர் அவுட் ஆனது. அந்த கிரெடிட் நம்ம கொடுத்துடலாம் நம்மளுக்கு. நம்ம ஹர்ஷல் பட்டேலுக்கு கொடுத்துடலாம். நீங்க இன்னொன்று கேட்டீங்களா சாம் கரன் அந்த பால் ஸ்லோயிஷா போட்டு எல்பிடபிள்யூ எடுத்தாரு.
நான் இல்லைன்னு சொல்ல, ராவத் எடுத்தார். பட் நீங்க என்ன பண்றாரு, ஷிக்கர் தவனுக்கு வந்து பெரிய சவால் இருக்காரு சாம் கரன். அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் தோல்ல கையை போட்டு ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அது இன்னும் அந்த அட்வைஸ் பண்ண உடனே தப்பா போடுறாங்க போலிங். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹர்திக் பாண்டியா வந்து மோஹித் சர்மா பண்ணி கவுத்தார்ல, லாஸ்ட் ஒரு ஜடேஜா அடிச்சாரு டிராஃபி மேட்ச். அதே மாதிரி நீங்க பாருங்க, எந்த இடத்துல ஆள் இல்லையோ அந்த இடத்துல கரெக்டா போடுறது. லெப்ட் ஹேண்டர் ஆனா ஒரே ஒரு ஷார்ட் ஃபைன்ல இருந்தா அவங்கள தாண்டி போற மாதிரி ஒரு பால் போடுறாரு. ரைட் ஹேண்டர் ஆடும்போது அதே போடுறாரு. அப்போ உங்க ஃபீல்டுக்கு நீங்க போலிங் போடாம அவங்க சைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் நீங்க போட்டீங்கன்னா எங்க இருந்து நீங்க இந்த மாதிரி மேட்ச் ஜெயிக்கிறது? சாம் கரன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பால் போலர், தேவ் அர்ஷித், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இவ்வளவு இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் போலிங்கே 3 பேர். ஆங்குலராவே ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அது கஷ்டம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தா. அப்படி இருக்கும்போது ஃபீல்டுக்கு தானே போடணும். சாம் கரன் ஃபீல்டுக்கே போடல. அதனால அவர் வந்து ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்ண தான் நினைக்கவே இல்லை. அவர்லாம் இன்னும் பெட்டரா போட்டுருது. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு ஈஸியாச்சு கடைசியில தினேஷ் கார்த்திக்குடைய பிரில்லியன்ஸ், நோ டவுட் அபவுட். தினேஷ் கார்த்திக் 360 டிகிரி டெவிலியர் மாதிரி ஆடி காமிச்சார். எஸ் சார், ஆர்சிபியோட பவுலிங் பத்தி லாஸ்டா இந்த வீடியோ முடிக்கிறது மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த அல்சாரி ஜோசப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ வந்தப்ப, என்ன இது இப்படி ஓடி வர்றாரு சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஸ்லோவா வந்து நீங்க சொல்லுவீங்க இந்த பட்டாசு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒத்த வெடிமே வச்சு விட்டு போயிருது, அந்த மாதிரிலாம் அவரை பார்த்து பயந்தாங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட அந்த பவுலிங் அவ்வளவு லீத்தலா இல்ல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ல 43 ரன் எண்ணி வச்சு குத்துக்கிறாரு. இன்னொரு 7 ரன் சேர்த்துனா கொடுக்குறேன் 50 அரை செஞ்சுரியா வச்சுக்கோங்க. பட் அவங்க வேண்டாம்னு சொன்னனாலதான் அதிகமே அவர் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். சோ அவரோட இந்த பவுலிங் எப்படி இருந்துச்சு? அண்ட் சிராஜ் ஓப்பனிங் ஸ்பெல்ல சூப்பரா போட்டாரு. 4 overs 26 for 2 wicket and that too குரூஷியலான விக்கெட்ஸையும் அவர் எடுத்து கொடுத்தாரு இந்த டீமுக்கு. ஜானி பேர்ஸ்டோட விக்கெட் அவர் ஓவர்ல தான் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜிதேஷ் சர்மா ஒன்ஸ் ஹி வாஸ் செட் அண்ட் சிக்ஸர்ஸ்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது முகமது சிராஜ் வந்து நல்ல டெலிவரி போட்டு ஜிதேஷ் சர்மாவை அவுட் ஆக்கிட்டார். ஸோ அவங்க 2 பேரோட பவுலர்ஸ், ஒரு நல்ல பவுலர் ஒரு பேட் பவுலர் பத்தி ஆர்சிபியில் மச் இம்ப்ரூவ்ட் பவுலர். கான்பிடன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே ஓட அலற விட்டு 6 for 12 எடுக்கும்போது அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். அந்த கான்பிடன்ஸ்ல சிராஜ் வந்து குட். சிராஜ் அடிக்கும் போது எண்ட் ஓவர்ஸ் தான் சிராஜுடைய காமெடி பார்க்கணும். அது முதல்ல இருந்தது. இப்ப அது ஸ்லோவா ஓவர் கம் பண்றாரு. பட் இருக்கு அதுல ஒரு அந்த காமெடி ஒண்ணு நமக்கு இருக்கு எப்படியும் வெயிட் பண்றாதுக்கு. அண்ட் இன்னொரு பவுலர் யாரு கேட்டீங்க நீங்க? இவரு நம்ம அல்சாரி ஜோசப். அல்சாரி ஜோசப் வந்து நீங்க ஷியர் பேஸ்ல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ். இந்த ஃபார்மேட்ல ஷியர் பேஸ், ஹைட், பவுன்ஸ் எல்லாம் வச்சுன்னு நீங்க பாருங்க, ஃபாஸ்டஸ்ட் bowlers will be conceding the maximum runs. ஃபாஸ்டஸ்டா போடுற bowlersல மேக்ஸிமம் அன்லஸ் லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி அவரே அடிக்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி பெரிய லேங்கி அண்ட் தொண்டைக்கு நேரம் வர பால் அந்த மாதிரி அன்பிளேபிள டெஸ்ட் டைப்ல போட்டா வேணா இருக்கலாம் எக்ஸப்ஷனா. அதர்வைஸ் அவங்களுமே நிறைய ரன் கொடுத்து அல்சாரி ஜோசப் வந்து இவ்வளவு ரன்னை கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு ஆல் சாரி ஜோசப் அப்படின்னு கடைசியில கால விழுந்து ending the video on Baski's typical note. Thank you for joining sir. சூப்பரான மேட்ச், நல்ல ஒரு விக்டரி ஆர்சிபிக்கு. நம்ம நாளைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே vs ஜிடில வந்து பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டடா நான் இருக்கிறேன். பிகாஸ் ஜிடி வந்து எம்ஐயை தோக்கடிச்ச அந்த ஒரு உத்வேகத்தோட சென்னை செப்பாக்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு மேட்சுக்காக எப்படி நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணுவோம். அதுவும் சென்னைங்கிறதுனால ஜிடிக்கு எப்படியுமே ஒரு சின்ன ஷிவர் ஒன்று இருந்துட்டே இருக்கு. சென்னைய நம்ம சிஎஸ்கே சென்னையில எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி டேக்கிள் பண்ண போறோம், அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்கேர் அவங்களுக்கு தான் இருக்குமே தவிர சிஎஸ்கேக்கு அது இருக்கவே இருக்காது. அதனால ஐ கிளியர்லி see there's an edge for சிஎஸ்கே ஓவர் ஜிடி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். உங்களோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு சூப்பரா நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத. Thank you for joining. See you in the next RRR. மறுபடியும் அடுத்த RRRல சந்திக்கிறோம். ஸ்பெஷல் குடோஸ் டு ஆர்சிபி. ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆர்சிபி. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி ஏறி வச்சுக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அண்ட் கோலி, கீப் இட் அப். ஆல்வேஸ் a damn good striker. Yes, thank you. Thank you. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.